ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெவலப்பர் ஹேபிட்ஸ் சேனல். நான் உங்க விகே. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஜோஹோ சீரிஸோட கன்டினியூஷன் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம செட் 5க்கான ஃபர்ஸ்ட் 3 ப்ரோகிராம்ஸ் தான் பார்த்திருந்தோம். ரிமைனிங் ப்ரோகிராம்ஸை நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோல நம்ம ரிமைனிங் 3 ப்ரோகிராம்ஸ் தான் பார்க்க போறோம். ஆல்சோ நம்ம சேனல்ல ஜோஹோ ப்ரிப்பரேஷனுக்கான என்டையர் பிளேலிஸ்ட் வந்து ரெடியா இருக்கு. ஜஸ்ட் நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் தட்டிட்டு ஒரு பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோவுமேவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஓல்டு வீடியோஸையுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வாங்க. பிகாஸ் இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி மெத்தடில் ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ செட் 4 நம்ம பார்த்துருக்கோம், இல்லை செட் 1ல பார்த்துருக்கோம்னு நான் சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹெல்ப் ஜான் டு ஃபைண்ட் த நியூ ஃப்ரெண்ட்ஸ் இன் சோஷியல் நெட்வொர்க். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இன்புட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 3 பர்சன்ஸ் இருக்கிற மாதிரி இன்புட் கொடுத்துருக்காங்க, மணி, ராம் அண்ட் முகில்னு. அவங்க மணிக்கு ராம், ராஜ், குணான்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ராம்க்கு வந்து குமார் அண்ட் கிஷோர்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. முகிலுக்கு வந்து பிரவீன், நவீன், ரமேஷ்ன்ற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ நான் அவுட்புட்டில் ஜானுக்கு வந்து புதுசாக எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நான் சஜஷன் காட்டணும். லைக் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நமக்கு காட்டும் இல்லையா, சஜஸ்டட் லிஸ்ட்னு சொல்லி. அதை மாதிரி நான் சஜஷன் காட்டணும். அப்போது மணி, ராம் அண்ட் முகில் வந்து ஆல்ரெடி ஜானுக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களோட மியூச்சுவல்ஸ்லாம் யார் யார், அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம ரிப்பீட்டிவ் நேம்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ இன்னைக்கு ஜாவா கோட்குள்ளே போகலாம். லைக் இந்த ஜோஹோ செட் 5 வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதைத்தான் நம்ம கன்டினியூ பண்ண போகிறோம். அதே மாதிரி ஜோஹோ செட் 1லேருந்து செட் 5 வரைக்கும் நம்மக்கிட்ட சொல்யூஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஹிட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஜிட்டப் லிங்க் வந்து இந்த கோடுக்கானதை நான் கொடுக்குறேன். இப்போ இன்னைக்கான ப்ரோக்ராம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு நம்பர் வாங்கிக்கிறேன். பிகாஸ் டோட்டலாக நமக்கு எவ்வளோ இன்புட்ஸ் இருக்கணும், யூசர் கிட்டேருந்து நம்ம எல்லாத்தையுமே இந்த டைம் வாங்கலாம். அப்போ யூசர் கிட்டேருந்து வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட ஸ்கேனர் வந்து நான் ஸ்டாட்டிக்காக வந்து இங்கே இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் டேரெக்டாகவே அதை யூஸ் பண்ணிக்கிறேன். எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட். இது வந்து நமக்கு நம்பர் ஆஃப் பர்சன்ஸை வந்து நம்ம கால்குலேட் பண்ண, ஹவு மெனி பர்சன்ஸ், இப்போ 3 பர்சன்ஸ்ன்ற மாதிரி இன்புட் தந்திருந்தாங்களே, அதை வாங்குறதுக்கு வச்சுக்கலாம். அதே மாதிரி எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன்ன்றது ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா, அடுத்து நம்ம இன்புட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்காக வாங்க போகிறோம் இல்லையா, நேமு, அது அவங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டோன்னா அந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வராமல் இருக்கும். நான் 3 கொடுத்து என்ட்ரு கொடுத்தாலும், ஒரு எம்டி ஸ்பேஸ் விட்டு யூசர் கொடுத்துட்டாலுமேவும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக. இப்போ நான் ஒரு செட் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, இந்த செட்டில் தான் ஜானோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நம்ம மேப் பண்ண போகிறோம். நியூ ஹேஷ் செட். ஓகேவா? தென் இன்னொன்று நமக்கு என்ன வேணும், ஒரு மேப் வேணும். பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் கரெக்டாக. அதுக்கு நம்ம மேப் யூஸ் பண்ணி ஸ்ட்ரிங், அதுக்குள்ள செட் ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூ தான். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட நேம் ஸ்ட்ரிங் வேல்யூ தான். இதை வந்து நம்ம நெட்வொர்க்குன்ற மாதிரி நேமில் வச்சுக்கலாம். நியூ ஹேஷ் மேப்பாக நான் வச்சுக்கிறேன். ஓகே. தென் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். எதுக்காக, இவங்களை ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. கரெக்டாக? அப்போது ஒரு ஃபங்க்ஷன் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட் அனலைசர் அந்த மாதிரி சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் நான் என்னென்ன பாஸ் பண்ணுறேன், யூசர் கொடுத்த இன்புட்டு, அதே மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்கிற செட், அண்ட் நம்ம ஃபைனலாக நெட்வொர்க்குக்காக ஒன்று பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நான் பாஸ் பண்ணிக்கிறேன். நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான், எந்த ஃபங்க்ஷன் எழுதினாலுமே அது இண்டிவிஜுவல் மெத்தடாக நேம் கிளியராக போட்டு நீங்கள் எழுதுங்க. அப்போ தான் இந்த மெத்தட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு ஃபார் லூப் நான் போட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து எத்தனை பேர் இப்போ 3யோ இல்லை 5யோ யூசர் இன்புட் கொடுத்தா அத்தனை டைம் வந்து நம்ம லூப் பண்ணணும். I 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. I லெஸ் தேன் நம்பர் I ++. இப்போது ஸ்ட்ரிங் நேம்னு சொல்லிட்டு நான் வாங்கிக்கிறேன். எஸ்சி டாட் நெக்ஸ்ட் யூசர்கிட்டேருந்து வாங்கியாச்சு. தென் அவருக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, இப்போ நம்ம மணின்னு கொடுத்தோன்னா அவனுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு வாங்குறதுக்கு எஸ்சி டாட் நெக்ஸ்ட் இன்ட் மொத்தம் எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ஸோ எஸ்சி டாட் நெக்ஸ்ட் லைன் அகைன் தந்துக்கிறேன்.
பிகாஸ் அதை நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி தான் கன்ஃபியூஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக கொடுத்தாச்சு. இப்போது மணிக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரகுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி இருக்கும்ல. இப்போது நம்ம ஒரு செட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் அதில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன் நேம். நியூ ஹேஸ் செட். ஓகே, இப்போ இந்த லூப்பில் தான் நம்ம ரன் பண்ண போகிறோம். லைக் இதையே வந்து நம்ம லூப்புக்குள்ளே தான் போடணும், ஏன்னா இது இன்னொரு லூப் தானே ரன் ஆகுது. ஓகேவா? இன்ட் j equal to 0, j is less than, யூசர் என்ன கொடுத்தாங்க, m, அந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் 2 ஃப்ரெண்ட்ஸ்ன்ற ரேஞ்சுக்காக j ப்ளஸ் ப்ளஸ். இப்போது நம்ம இதில் வந்து ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லி வாங்கியிருக்கோம்ல, அதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் என்ன பண்ணலாம், யூசர் கிட்டேருந்து இந்த ஃபஸ்ட்டு நேம் வாங்கணும். கரெக்டாக நான் சென்டராக வச்சுக்கிறேன், ஸ்க்ரீன் சென்டரில், ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரிங் ஃப்ரெண்டு நேம் அந்த மாதிரி கொடுத்துட்டு எஸ்சி டாட் நெக்ஸ்ட். இப்போ இந்த ஃப்ரெண்ட் நேமை தான் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ண போகிறோம். கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. ஃபைனலாக லூப்பெல்லாம் முடித்ததுக்கப்புறம் நெட்வொர்க்கில் டாட் புட் என்ன மேப் இது, நேம் கமா ஃப்ரெண்ட்ஸ், யாரோட ஃப்ரெண்ட்ஸு யாரோட, ஐ மீன் யாரோட நேம் யாரோட ஃப்ரெண்ட்ஸ், மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ என்டையராக வந்து நம்மக்கிட்ட நெட்வொர்க் ரெடியாக இருக்குது. இப்போது ஜான் ஃப்ரெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் மணின்னு ஒருத்தர் இருக்கார் ஆல்ரெடி. அதே மாதிரி முகில்னு ஒருத்தர் இருக்காங்க. கரெக்டாக தென் இப்போது செட் ஆஃப் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று வாங்கிட்டு அதில் நியூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி 2 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்காங்க, இப்போ நான் நியூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன் அவங்க சஜஷன் லிஸ்ட்டில். அதுக்காக இந்த நியூ ஃப்ரெண்ட்ஸ் நியூ ஹேஸ் செட். ஓகே, க்ரியேட் பண்ணியாச்சு. ஃபைனலாக அந்த நியூ ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இப்போ மேப் ஆக போகுது, நமக்கு அந்த நெட்வொர்க்கில் இருந்து எடுத்து நம்ம ஃபெச் பண்ண போகிறோம். கரெக்டாக அதுக்கு ஒரு ஃபார் லூப், மேப்பில் தான் நம்ம வாங்கியிருந்தோம் நெட்வொர்க். கரெக்டாக மேப் டாட் என்ட்ரி, மேப் டாட் என்ட்ரி. ஃபஸ்ட்டு திங் என்னது, ஒரு ஸ்ட்ரிங் நேம். செகண்ட் ஒன்று என்னது, செட் ஆஃப் ஸ்ட்ரிங், அவனுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்றது. ஓகேவா? இதுக்கு நான் சும்மா என்ட்ரின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். நெட்வொர்க்கை வந்து இங்கே லூப் பண்ணுறேன். நெட்வொர்க் டாட் என்ட்ரி செட். ஸோ ஃபார் லூப் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொன்றா ஆட் பண்ணிட்டே வர வேண்டியதான். ஸ்ட்ரிங் பர்சன் ஈக்குவல் டு என்ட்ரி டாட் கெட் கீ, ஏன்னா அவங்க தான் வந்து மெயின். இப்போ மியூச்சுவல் நமக்கு கிடைக்க போகிறாங்க. மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸில் இருக்காங்க இப்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை என்ட்ரி டாட் கெட் வேல்யூ, ஏன்னா அந்த மணின்றவங்களுக்கு 3 ஃப்ரெண்டு இருக்காங்க. மணின்றவர் கெட் கீ வேல்யூ, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேல்யூன்றவங்க வந்து கெட் வேல்யூவில் நமக்கு கிடச்சிருவாங்க. ஓகே, இப்போது இவங்களை நான் லூப் பண்ணுறேன். ஸ்ட்ரிங் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, ஃப்ரெண்டுன்னு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை நான் லூப் பண்ணி இஃப் எனக்கு ஆல்ரெடி இருக்கிறவங்க வேணாம். கரெக்டாக ஜான் ஃப்ரெண்ட்ஸில் இல்லாதவங்க டாட் கண்டைன்ஸ் ஃப்ரெண்டு, எனக்கு இல்லாதவங்க தான் எனக்கு வந்து ஆட் ஆகணும். கரெக்டாக நியூ ஃப்ரெண்ட்ஸ் டாட் ஆட் ஃப்ரெண்டு. இவ்வளோ தான் கைஸ், இவ்வளோ தான் சொல்யூஷனு. எப்படின்னா ஃபஸ்ட் எடுத்தனேவும் நம்ம ஒரு லூப் வந்து இக்னேட் பண்ணியிருக்கோம். இந்த லூப்பில் என்னென்னா ஆல்ரெடி ஒரு யூசர் கிட்ட வாங்கியிருக்கோம், எவ்வளோ பேரோட சஜஷன் நம்ம வாங்கணும், 3 பேரோட சஜஷனு. ஸோ அந்த 3 பேருக்கு எத்தனை மியூச்சுவல்ஸ் இருக்காங்க, அதுக்கு இந்த இன்னொரு லூப்பில் வந்து வாங்குகிறோம். மியூச்சுவல்ஸும் கிடச்சாச்சு,
நம்மகிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சாச்சு. ஸோ டம்மியா வந்து ஆல்ரெடி ஜானுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட் இருக்கிற மாரி நம்மளா எக்ஸ்பிளிசிட்டா ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா பண்ணிக்கோங்க, தேவையில்லன்னா வேணாம். இப்ப செட் ஆஃப் நியூ ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் ஆட் ஆக போறாங்க? இவங்க சஜஷன்லேருந்து எனக்கு ஆட் ஆகணும். அப்ப நான் மேப் யூஸ் பண்ணியிருக்கேன். மேப்பை யூஸ் பண்ணிட்டு அந்த பெர்சன் நேம என்ட்ரி டாட் கெட் கீ அவங்க பெர்சனோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வந்து நான் கெட் வேல்யூவா வச்சிருக்கேன். இந்த வேல்யூவை நான் லூப் பண்ணி நியூ ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் வந்து நாட் கண்டென்ட்ஸ் நீங்க கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இருக்கிறவங்க எனக்கு தேவையில்ல. ஸோ இந்த மியூச்சுவலில் எத்தனை பேர் வந்து இல்லாமல் இருக்காங்களோ அவங்கள ஃபுல்லாக ஆட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணலாம். ஓகே, எங்கேயுமே சிஸ் அவுட் போடலை. ஒரே ஒரு நிமிஷம். இங்கே ஃபைனலாக வந்து நம்ம சிஸ் அவுட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சிஸ் அவுட் ஸ்ட்ரிங் டாட் ஜாயின் ஒரு ஸ்பேஸ் நான் கொடுத்துக்கிறேன். இதில் வந்து எனக்கு என்னென்ன ஜானோட ஃப்ரெண்ட்ஸ் தான் கரெக்டாக, ஜானோட நியூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஓகே, யூசர் கிட்ட இருந்து நமக்கு வந்து இப்போ 3 மெம்பர்ஸோட இது வாங்குகிறோம். அவங்களோட இன்புட்ஸ்லாம் என்னென்ன? மணி, அவனுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இப்போ ராம், குணா, ஷேகர்ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் முகில், அவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஹரி ஆர் ஸ்டீஃபன் என்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ தேர்ட் பர்சன் யார்? லைக் நம்மள ஒரு பேசுக்கலாம், ராஜேஷ்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். அவங்களுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நேம் வந்து லைக் நிரஞ்சன், அப்புறம் ஹெலன் அண்ட் இன்னொரு பேர் என்ன வச்சுக்கலாம், டைகர்னு சும்மா வச்சுக்கிறேன்னா. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரோட டீட்டெயில் கொடுத்தாச்சு. மணி, முகில் அண்டு ராஜேஷ்ன்றவங்க வந்து மியூச்சுவலு. அவங்களுக்கெல்லாம் அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. அடுத்து 3, 2 + 2 டோட்டலாக வந்து 8 மியூச்சுவல்ஸ் இருக்காங்க. இந்த 8 மியூச்சுவல்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஜானோட நியூ ஃப்ரெண்ட்ஸாக வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இவ்வளோ தான் இந்த ப்ரோக்ராம். நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்குள்ளே போகலாம் இப்போது. ஸோ இது எல்லா இடத்துலையும் காமனாக கேட்குற ஒன்று தான். ஜோஹோன்னு கிடையாது, மற்ற எல்லா கம்பெனியும் கேட்குற ஒன்று தான். மேட்ரிக்ஸை ரொட்டேட் பண்ணணும். 3x3 வந்து இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இன்புட்டு அவுட்புட்டில் வந்து 90 டிகிரி ரொட்டேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு வந்து நம்ம ஜாவா கோட் பார்க்கலாம். ஃபார் டைம் பீயிங் வந்து நான் இந்த ஃப்ரெண்ட் அனலைசரை வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன். பிகாஸ் யூசர் கிட்ட இருந்து என்ட்ரி வாங்குற மாதிரி இருக்குல்ல, நம்ம ரன் பண்ணும்போது அகைன் ஃபஸ்ட்டு இந்த இன்புட் தர மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நான் பிளாக் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இன்ட்டு 2D array ஆஃப் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி நான் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இன்புட் நான் ஜஸ்ட் இன்புட்டில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி 1 2 3 4 5 6ன்ற மாதிரி நமக்கு இன்புட் இருக்குது. ஸோ சிஸ் அவுட்டில் என்ன பண்ணணும்? ரியல் மேட்ரிக்ஸ் இது வந்து given வந்து நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நான் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி எழுதுகிறேன். பிரிண்ட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் மேட்ரிக்ஸை பிரிண்ட் பண்ணிடுறேன். இதுக்கு நம்ம இப்போ எழுதலாம். அதே மாதிரி ரொட்டேட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் இன்னொன்று எழுதிக்கிறேன். பிகாஸ் ரியல் உங்களுக்கு தெரியணும், ரொட்டேட் உங்களுக்கு தெரியணும். அந்த டிஃபரன்ஸ்க்காக நான் 2 டைம் பிரிண்ட் பண்ணுறேன். ரொட்டேட் மேட்ரிக்ஸில் வந்து மேட்ரிக்ஸை பாஸ் பண்ணிடுறேன். அகெயின் சிஸ் அவுட் பண்ணிவிட்டு ரொட்டேட்டட் மேட்ரிக்ஸ்ன்ற மாதிரி நான் இங்கே நேம் வச்சுட்டு அகைன் வந்து பிரிண்ட் மேட்ரிக்ஸை நான் கால் பண்ணி விட்டுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நான் பிரிண்ட் மேட்ரிக்ஸ்க்கு வந்து ஒரு மெத்தட் எழுதிடலாம். ஆப்வியஸாக 2D அரேன்றப்ப என்னது நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் தான் நமக்கு வரப்போகுது. int I equal to 0, I is less than matrix dot length I plus plus. அதே மாதிரி நெஸ்டட் லூப்பு int j equal to 0, j is less than matrix of I dot length j plus plus. போட்டாச்சு. இப்போ சிஸ் அவுட்
மேட்ரிக்ஸோட ஐ அண்ட் ஜே இண்டெக்ஸ். இதில் ஒரு ஸ்பேஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் டிஃபரன்ஸ் தெரியணுன்றதுக்காக. ஓகே, அதேமாரி பிரிண்ட் மட்டும்தான், பிரிண்ட் எல்லாம் கிடையாது. பிரிண்ட்னா ஒரே லைன்லேயே எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் இல்லைன்னா நியூ லைன் போயிடும். சிஸ் அவுட்டில் பிரிண்ட் எல்லாம் நம்ம கொடுத்தாச்சு. ஓகே ஃபைன். இப்போ ரொட்டேட் மேட்ரிக்ஸ்க்கு எழுதுவோம். இன்ட் n ஈக்குவல் டு மேட்ரிக்ஸோட லென்த்தை நான் வாங்கிக்கிறேன். இப்போ இன்ட் அரே ஆஃப் ரொட்டேட்டட் மேட்ரிக்ஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலும்ல, ஸோ ரொட்டேட்டட் மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். அது நியூ இன்ட் ஆஃப் n நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ இந்த அவுட்புட்டில் தான், ஐ மீன் இந்த ரிசல்ட்டில் தான் நம்ம எல்லாத்தையுமே வந்து சேவ் பண்ண போகிறோம். ஸ்பெல்லிங் மாற்றிக்கிறேன், ரொட்டேட்டட். ஓகே, ஒரு ஃபார் லூப் int I equal to 0, I is less than n I plus plus ஓப்பன் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒரு இன்டர்னல் ஐ மீன் நெஸ்டட் ஃபார் லூப் 0 j is less than n j plus plus. ஓகே, மேட்ரிக்ஸ், இந்த ரொட்டேட்டட் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, ரொட்டேட்டட் மேட்ரிக்ஸ் டாட் எது ஜே இண்டெக்ஸ் வந்து நம்ம எடுக்கிறோம். ஏன்னா வந்து 90 டிகிரி வந்து இப்போ நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம்ல. இப்போது ஓவரால் சைஸ் மைனஸ் ஐ மைனஸ் 1 இதான் லாஜிக். இங்கே தான் வந்து நமக்கு லாஜிக் எல்லாமே ப்ளே பண்ணுது. மேட்ரிக்ஸ் ஆஃப் ஐ அண்ட் ஜே. இப்போது அகெயின் ஒரு ஃபார் லூப் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதில் இன்ட் ஐ ஈக்குவல் டு 0, I is less than n, I plus plus, same, இன்னொரு nested loop, int j equal to 0, j is less than n, j plus plus. இதில் மேட்ரிக்ஸுக்கு I j equal to rotated மேட்ரிக்ஸோட I j. ஏன்னா ஃபைனலாக நம்ம ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணணும்ல, மேலே மேட்ரிக்ஸ் தான் பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அதனால் அகெயின் ரீகால் பண்ணி நான் ரீக்ளைப் பண்ணிடுறேன். இது என்ன லாஜிக் அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட் லூப் வருது. 0 1 2 3ன்னு அவுட்டர் லூப் வந்து ரன் ஆகும். இன்னர் லூப்பு 0 1 2 ஐ மீன் 1 2 வர ரன் ஆகும். மேலேயும் 1 2 வர ரன் ஆகும். இப்போது ஜேல வந்து 0th இண்டெக்ஸு. ஸோ 0th இண்டெக்ஸுன்றப்போ நமக்கு 1 2 3ன்ற ஹரிசாண்டல் இருக்குது. ஸோ 7 8 9ன்றது பாட்டமில் இருக்குது. இது வந்து இப்போ மேலே வரணும். அப்போ 0 ஆஃப் தேர்ட் செகண்ட் இண்டெக்ஸ், 0 ஆஃப் ஐ மீன் 1 ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸ், அப்புறம் 2 ஆஃப் செகண்ட் இண்டெக்ஸ், அந்த மாதிரி தானே வரும். கரெக்டு தானே? அதுக்காக தான் இந்த ஜேவை வந்து நான் ப்ரைமரியாக வச்சுட்டு ஐயை வந்து ஓவரால் லென்த்லேருந்து மைனஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் மேட்ரிக்ஸோட ஃபார்மேட் எல்லாமே இங்கே வந்துடும். இப்போது ரன் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9ன்றது 90 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்கு. இப்போ தெரியுதா நான் சொன்ன லாஜிக்? ஜேன்றது காலமோட இண்டெக்ஸ் கரெக்டாக. அப்போ 0ல் 2, 0ல் 1, ஐ மீன் 1ல் 0ல் 2, 1ல் 2 அண்ட் 2ல் 2. அப்போ ஜேன்றது இங்கே வந்து மாறவே இல்லை. அதனால தான் வந்து நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அகைன் ரொட்டேட் ஆகி முடிச்சனேவும் அதே மாதிரி தான் 4 5 6க்கும் அதே லாஜிக் தான். 1 2 3 வந்து அகைன் ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கும் அதே லாஜிக் தான். ஸோ இந்த லூப் முடியிறப்ப உங்களுக்கு வந்து ரொட்டேட்டட் மேட்ரிக்ஸ் எல்லாம் சேவ் ஆகிடும். அதை ஃபைனலாக பிரிண்ட் பண்ண நான் ஜஸ்ட் இங்கே காப்பி பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் போகலாமா? ஸோ செட் ஃபைலில் இதுதான் லாஸ்ட் ப்ரோக்ராம். ஃபைண்ட் த யூனியன் இன்டர்செக்ஷன் ஆஃப் த டூ லிஸ்ட், ஆல்சோ ஃபைண்ட் எக்ஸ்பெக்ட். எக்ஸப்ட்னா என்னது? ரிமூவ்ல ஈவன் எலமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் 1ல இருந்தும் ஆட் எலமெண்ட்ஸ் வந்து லிஸ்ட் 2ல இருந்தும் ரிமூவ் பண்ணணும். இவ்வளோதான். இன்புட் வந்து கொடுத்துட்டாங்க 1 3லேருந்து சர்டன் நம்பர்ஸ், அப்புறம் லிஸ்ட்டில் வந்து யூனியன்னா என்ன, ரெண்டுத்தையுமே நான் சேர்த்து எல்லா வேல்யூ கொண்டு வரணும். ரிப்பீட்டிவ் வேல்யூஸ் இல்லாமல். இப்போ இங்கே 1 1 ரிப்பீட் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து அகைன் 1 1ன்ற மாதிரி நான் கொடுக்க தேவையில்ல. ரிப்பீட் ஆகாத ஐ மீன் ரிப்பீட் ஆகிற நம்பரை 1 டைமும் ரிப்பீட் ஆகாத நம்பரையும் நான் சேர்த்து பிரிண்ட் பண்ணுறது யூனியன். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலையும் எது ரிப்பீட் ஆகுதோ அது மட்டும் தான் இன்டர்செக்ஷன். இங்கே 1 1 வந்து ரிப்பீட்டட், 5 5 வந்து ரிப்பீட்டட், 8 8 வந்து ரிப்பீட்டட், 9 9 வந்து ரிப்பீட்டட். ஸோ 1 5 8 9 வந்து இன்டர்செக்ஷன்.
எக்ஸெப்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இதில் வந்து ஈவன் எலமெண்ட்ஸை காலி பண்ணிடணும், செகண்டில் வந்து ஆட் எலமெண்ட்ஸ் காலி பண்ணிடும். அது ஆப்வியஸாக ஆல்ரெடி எல்லாருக்குமே லாஜிக் தெரியும். நம்ம மோட் ஆஃப் 2 தான் நம்ம போட போகிறோம். வாங்க ஜாவா கோட்குள்ளே போகலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இன்புட் வழக்கம் போல் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜர்ஸ் தான். list 1 equal to arrays dot aslistன்றது யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்புட்ஸ் வாங்குறதுக்கு. 1 3 4 5 6 8 9 அவங்க கொடுத்த இன்புட். அதே மாதிரி நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன் லிஸ்ட் 2க்கு. லிஸ்ட் 2ல என்னென்ன மாறுது? 1 5 9 8 2 அவங்க கொடுத்த லிஸ்ட் 2 இது. இப்போ ஃபைண்ட் யூனியன் intersection and except. ஓகேவா? இந்த மாதிரி நான் மெத்தட் நேம் வச்சுட்டேன். லிஸ்ட் 1ஐயும் லிஸ்ட் 2வையும் பாஸ் பண்ணிட்டேன் பேராமீட்டரா. இப்போது இதுக்கு ஒரு மெத்தட் நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இங்கே வச்சு நம்ம லாஜிக்ஸ் எல்லாத்தையும் பர்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு நான் ஒரு செட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அது செட் ஆஃப் இன்டீஜர். இதுக்கு யூனியன்னு சொல்லி பேர் வச்சுக்கிறேன். நியூ ஹேஸ் செட். ஓகே, ஆப்வியஸாக செட்டு வந்து நமக்கு ரிப்பீட்டிவ் நம்பர்ஸ் கொடுக்காது, டூப்ளிகேஷன்ஸ் நடக்காது. அதே மாதிரி ஆர்டராக வந்து நமக்கு வந்து அலைன் பண்ணிவிடும். லைக் அசெண்டிங் ஆர்டரில் எல்லாத்தையுமே அலைன் பண்ணிடும். ஓகே, அப்போ யூனியன் டாட் ஆட் ஆல் ஆஃப் லிஸ்ட் 1, அதே மாதிரி யூனியன் டாட் ஆட் ஆல் ஆஃப் லிஸ்ட் 2. ஓகே, இப்போ இது நமக்கு முடிஞ்சிருச்சு. யூனியன் வந்து ஃபைன் பண்ணியாச்சு. இன்டர்செக்ஷன் அதுக்கும் செட்டு தான். பிகாஸ் இதுலேயும் வந்து இது வரக்கூடாது, டூப்ளிகேஷன்ஸ் வந்து வரக்கூடாது. இன்டர்செக்ஷன் ஈக்குவல் டு நியூ செட். ஓகே, இப்போ இந்த இன்டர்செக்ஷனில் வந்து ஆல்ரெடி செட்டில் வந்து ஒரு ப்ரீடிஃபைன்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. நமக்கு எப்படி நம்ம யூனியனாக வந்து கன்வெர்ட் பண்ணோமோ அதே மாதிரி ரீடைன் ஆல் அப்படின்ற ஒன்று இருக்குது. அதில் லிஸ்ட் 2 வந்து நம்ம பாஸ் பண்ணிடலாம். சரி, ரீடைன் ஆலில் லிஸ்ட் 2 பாஸ் பண்ணியாச்சு. அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும்ல, லிஸ்ட் 1ல இருந்து லிஸ்ட் 2ல எது ரிப்பீட் ஆயிருக்கோ அது எனக்கு வேணும். அதை நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நமக்கு இதுவும் கிடச்சாச்சு, இன்டர்செக்ஷனுமேவும். இப்போ எக்ஸெப்ட் இதுக்கு நான் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா செட் யூஸ் பண்ண முடியாது, ஆட் அண்ட் ஈவன் வந்து ரிமூவ் பண்ணுறதுனால. எக்ஸெப்ட்னு சொல்லி நான் ஆரம்பிச்சுக்கிறேன், அரே லிஸ்ட்டாக கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு லூப்பு இன்ட்டு நம் ஆஃப் லிஸ்ட் 1. லிஸ்ட் 1ல இருக்க எல்லா நம்பரையும் நான் லூப் பண்ணி விட்றேன்ப்பா, ஃபார் ஈச் யூஸ் பண்ணி. இதில் எக்ஸெப்ட் என்ன கண்டிஷனில் ஆட் ஆகணும்? இஃப் நம் வந்து மாடுலஸ் ஆஃப் 2 ஈவன் நம்பரா இல்லை ஆட் நம்பர்ஸ் வந்து சேவ் பண்ணணும். அப்போ நாட் ஈக்குவல் டு 0. எக்ஸெப்ட் டாட் ஆட் ஆஃப் நம்பர். ஸோ லிஸ்ட் 2ல் இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து லிஸ்ட் 2. அப்போ இது ஈக்குவல்ஸ். ஸோ அவ்வளோதான் லாஜிக்கு. நம்ம வந்து இங்கே எல்லாத்தையுமே சிசோட் போட்டு பிரிண்ட் பண்ணி விட்டுற வேண்டியதான். யூனியன் பிரிண்ட் பண்ணியாச்சு. அதே மாதிரி இன்டர்செக்ஷனுக்கும் எக்ஸெப்ட். ஸோ மூணுத்தையும் பிரிண்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ தான். 1 2 3 4 வந்து யூனியனு, 1 5 8 9 வந்து நமக்கு இன்டர்செக்ஷன் ஆனது, அண்டு எக்ஸெப்ட் வேல்யூஸ் வந்து இதெல்லாம். ஸோ இவ்வளோ தாங்க கைஸ். செட் 5ல் நம்ம ஆல் 6 ப்ரோக்ராம்ஸையுமே பார்த்தாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் செட் 6 போகலாம். அதில் சில சர்டன் நம்பர் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன்.
லைக் தட்டிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் பத்தாது, பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு லைவா கிடைக்கும். நீங்க ப்ரிப்பேர் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாவும் இருக்கும். Until then, bye.